ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என திமுக தலைமையிடம் தமிழக காங்கிரசார் தொடர்ந்து கேட்கின்றனர். இந்த விஷயத்தை டெல்லி தலைமை கவனத்துக்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு வகித்தவர் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர். 6 அமைச்சர் பதவி வேண்டும், 41 தொகுதிகள் வேண்டும் என்பதுதான் மாணிக்கம் தாக்கூர் போன்ற தமிழக காங்கிரசாரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பிரச்சனையால் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறியும் என பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆரூடம் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக திமுக காங்கிரஸ் தலைவர்கள் மாறி மாறி சண்டை போட்டு வந்த நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுப்பது தமிழகத்துக்கு ஒத்துவராது என திட்டவட்டமாக சொன்னார் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் தலைமைக்கும் நன்றாகவே தெரியும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த சிலர் திட்டம் போட்டு சதி செய்கின்றனர். அவர்கள் எண்ணம் வெற்றி பெறாது என ஸ்டாலின் கூறினார். ஸ்டாலின் தன் முடிவை தெளிவாக சொன்னவுடனே அவருக்கு காட்டமாக பதிலடி கொடுத்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றார் மாணிக்கம் தாக்கூர். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஆனாலும் காங்கிரஸ் ஆதரவுடன் 5 ஆண்டுகள் முதல்வராக பதவியில் நீடித்தார் கருணாநிதி. அதை சுட்டிக்காட்டி 2006 தேர்தலில் தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழ்நாடு காங்கிரசின் தவறு எனவும் மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருந்தார். இது திமுகவினரை மீண்டும் சீண்டும் விதமாக இருந்தது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் மாணிக்கம் தாக்கூருக்கு பதில் சொல்லி அவரை பெரியாளாக்க வேண்டாம் என அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களுக்கு திமுக தலைமை அறிவுறுத்தியது. இந்நிலையில் இன்றும் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை மாணிக்கம் தாக்கூர் போட்டுள்ளார். தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடியாக அவர் கேள்வி விடுத்துள்ளார். ஸ்டாலின் கருத்து திகைப்பை தருகிறது என்பதை குறிக்கும் விதமாக ஒரு எமோஜியையும் அவர் பதிவிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டில் ஆட்சியில் பங்கு கேட்காதது ஏன் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேட்டதற்கு அப்போது நான் தலைவராக இல்லை என கூறி அவர் நழுவிவிட்டார். ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது என ஸ்டாலின் கூறியது பற்றி காங்கிரஸ் தலைமை ஆலோசித்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் மறுபடி ஸ்டாலினை வம்புக்கு இழுப்பது போல மாணிக்கம் தாக்கூர் கருத்து கூறி வருவதை கடுமையாக விமர்சித்து திமுக ஆதரவாளர்களும் பதிவிட்டு வருகிறார்கள். இதனால் சமூக வலைதளங்களில் திமுக காங்கிரஸ் ஆதரவாளர்கள் காரசாரமாக மோதிக்கொள்கின்றனர்.